அன்புக்குரிய இறைமக்களே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த காணொளியின் வழியாக மீண்டுமாக கடவுள் நம்மை இணைத்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வழிபாட்டையும் நாம் ஜெபத்தோடு கூட துவங்குவோம். அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்கு தாயும் தந்தையுமானவரே, இந்த மன மகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, மீண்டுமாக உள்ளத்தால் ஒன்றிணைந்தவர்களாக இந்த காணொலியிலே இணைந்து உம்மை வழிபடுவதற்கு நீர் எங்களுக்கு அருள் பாராட்டி இருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரதிநிதிகளாக நீர் எங்களை இந்த உலகத்திலே அனுப்பி இருக்கிறீர். அந்த பிரதிநிதித்துவத்தை உணர்ந்தவர்களாக நாங்கள் வாழவும் உம்மை வழிபடவும் நீர் எங்களுக்கு அருள் பாராட்ட வேண்டுமாய் வேண்டுகின்றோம். இப்பொழுதும் இந்த வழிபாட்டை உம்முடைய திருக்கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். வழிபாட்டின் தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய அருளும் ஆற்றலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகின்றோம். உமது அடியாரின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசும் உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆற்றலை வழங்குகின்றது, வாழ்வை வழங்குகின்றது. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். அந்த வாழ்வு தரும் வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர்தாமே உமது அடியாரின் வழியாக எங்களோடு கூட பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களையும் இந்த வழிபாட்டையும் தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். நீரே இதை ஆசீர்வதித்து எங்களுக்கு வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். நாதன் வேதமென்றும் எங்கள் வழி காட்டும், மாதை நம்புவோர்க்கும் மகிழொளி வீசும். ஆறுதலின் வேதம் மீட்பின் சுவிசேஷம், சத்ரு கிட்டும் போதும் பயமுற்றும் நீக்கும். பூசலாலை மோதின் மேகமீருள் மூடின், வேதமொழி வீசும் சேமவழி சேர்க்கும். வாக்கு கேட்டாயின்பம் எண்ணில்லாத செல்வம், பேதை மானிடர்க்கும் தெய்வ வார்த்தையும் ஜீவனுள்ள மாட்டும் வேதம் பலன் தாரும். சாவு வரும் போதும் வேதம் மாற்றி தேற்றும். நாதா உந்தன் வாக்கை காற்று நந்து உண்மை நேசித்தடியாரும் என்றும் பற்ற செய்யும். தொடர்ந்து நாம் ஜெப நிலையில இருப்போம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளிடமிருந்தும் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவனிடமிருந்தும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். மூவரு கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாராகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும்
என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். பிரியமானவர்களே, நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மையே நாம் வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நாம் அமைதியாக இருக்கின்ற இடத்திலே கடவுளை நோக்கி பார்ப்போம். கடவுளுக்கு எதிராக, படைப்புக்கு எதிராக, அயலகத்தாருக்கு எதிராக சொல்லாலோ சிந்தனையினாலோ நாம் குற்றம் இழைத்திருப்போமேயானால் இந்த வேளையிலே நாம் கடவுளிடத்தில் திரும்புவோம். நம்முடைய பாவங்களை கடவுளிடத்திலே அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். திருமறை பாடம் படிக்க கேட்போம். இன்றைக்கான திருமறை பகுதி 18ஆம் திருப்பாடல், திருமொழிகள் 1 முதல் 6 முடிய, 20 30 முடிய. 18ஆம் சங்கீதம், திருமொழிகள் 1 முதல் 6 மற்றும் 20 முதல் 30 முடிய. அவர் உரைத்தது, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை அவரே. என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண். போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். சாவின் கயிறுகள் என்னை இறுக்கின, அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இறுக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. ஆண்டவர் எனது நேர்மைக்கு உரிய பயனை எனக்கு அளித்தார். என் மாசற்ற செயலுக்கேற்ப கைமாறு செய்தார். ஏனெனில் நான் ஆண்டவர் காட்டிய நெறியை கடைபிடித்தேன். பொல்லாங்கு செய்து என் கடவுளை விட்டு அகலவில்லை. அவர் தம் நீதி நெறிகளை எல்லாம் என் கண்முன் வைத்திருந்தேன். அவர் தம் விதிமுறைகளை நான் ஒதுக்கி தள்ளவில்லை. அவர் முன்னிலையில் நான் மாசற்றவனாய் இருந்தேன். தீங்கு செய்யாவண்ணம் என்னை காத்து கொண்டேன். ஆண்டவர் என் நேர்மைக்குரிய பயனை அளித்தார். அவர் தம் பார்வையில் நான் குற்றமற்றவனாய் இருந்தேன். ஆண்டவரே, மாறா அன்பருக்கு மாறா அன்பராகவும் மாசற்றோருக்கு மாசற்றவராகவும் நீர் விளங்குவேர். தூயோருக்கு தூயவராகவும் வஞ்சகருக்கு விவேகியாகவும் உம்மை நீர் காட்டுகின்றேர். எளியோருக்கு நீர் மீட்பளிக்கின்றேர். செருக்குற்றோரை ஏளனத்துடன் நீர் பார்க்கின்றேர். ஆண்டவரே, நீர் என் விளக்குக்கு ஒளியேற்றுகின்றீர். என் கடவுளே, நீர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றீர். உன் துணையுடன் நான் எப்படையையும் நசுக்குவேன். என் கடவுளின் துணையால் எம்மதிலையும் தாண்டுவேன். இந்த இறைவரின் வழி நிறைவானது. ஆண்டவரின் வழி நம்பத்தக்கது. அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாய் இருக்கின்றார். திருமறை பாடம் படித்தாயிற்று. கடவுளே, உமக்கே மாற்றமே உண்டாவதாக. ஆமென். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரே தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரே தொழுதேத்து போற்றிடும் வானோர் போதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோதம் உலகமும் தோன்றே ஒளியாத ஆண்டவரே தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்
தினம் தினம் உலகில் பலவான வினை பொறுத்தருளும் மேலான வாதை நோய் துன்ப மாற்றி அனந்தம் போதரும் தய செய்துயிர் தந்த ஆண்டவரே தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரே தொழுதேத்து ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் முடி சூட்டும் துதி மிகும் தேர சோஸ்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆண்டவரே தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரே தொழுதேத்து. அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொளி காட்சி வழியாக இறை வழிபாட்டிலே இணைந்திருக்கிற நம் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் இந்த ஊரடங்கு, பொது முடக்கம் போன்ற பல்வேறு நிகழ்வுகளால் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாவிட்டாலும் ஆண்டவருக்குள் நாம் இணைந்திருக்கிறோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற திருவாக்கு, அது திருப்பாடல்கள் 18ஆம் திருப்பாடல் 19ஆம் வாக்கியம். திருப்பாடல் 18:19. நெருக்கடியற்ற இடத்திற்கு அவர் என்னை கொண்டு வந்தார். நான் அவர் மனதுக்கு உகந்தவனாய் இருந்ததால் அவர் என்னை விடுவித்தார். நெருக்கடியற்ற இடத்திற்கு அவர் என்னை கொண்டு வந்தார். நான் அவர் மனதுக்கு உகந்தவனாய் இருந்ததால் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு தருகின்ற வாக்கு தத்தம், நெருக்கடியற்ற இடத்திலே அவர் நம்மை கொண்டு வருவார். நாம் அவருடைய மனதுக்கு உகந்தவராய் ஏற்றவராய் வாழ்வதால் அவர் நம்மை விடுவிப்பார். இந்த அச்சுறுத்தலான சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை விடுவிப்பார் என்கின்ற உறுதியோடு கூட நாம் தொடர்ந்து இந்த திருப்பாடலை நாம் தியானிப்போம். இன்றைய நாளிலும் நமக்கு அருளப்பட்டு இருக்கின்ற செம்பொருள் கிறிஸ்துவின் பிரதிநிதி என்கிற ஒரு செம்பொருளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். பொதுவாக அம்பாசிடர் என்று சொன்னால் நமக்கு தெரியும், பிரதிநிதி. வெளிநாட்டிலே இந்திய தூதர் என்று சொல்லுவார்கள். அப்படியானால் இந்திய நாட்டிற்கான காரியங்களை குறித்து பேசுவதற்காக அவர் அங்கு இருக்கிறார். இந்திய நாட்டை பிரதிநிதித்துவம் செய்கிறார் என்று நாம் சொல்லலாம். அப்படியானால் இந்த உலகத்திலே நாம் அனுப்பப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவின் பிரதிநிதியாக அனுப்பப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவின் பிரதிநிதியாக இந்த உலகிலே நாம் வாழ்ந்து சாட்சியாக இருந்து அவரை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஒரு மனிதர் கிறிஸ்துவின் பிரதிநிதி என்று சொன்னால் அவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற காரியங்களை இந்த திருப்பாடல் மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. கிறிஸ்துவின் பிரதிநிதி, அவருடைய தன்மைகள் என்ன? முதலாவது நாம் படிக்க கேட்ட அந்த வாக்கியத்திலே, 19ஆம் வாக்கியத்திலே, நான் அவர் மனதிற்கு உகந்தவனாய் இருந்ததால்,
பல நேரங்களில் நாம் பலருடைய மனதுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும் என்று நாம் விரும்புவோம். ஒரு கணவர் ஒரு மனைவியின் மனதிற்கு உகந்தவராக, ஒரு மனைவி கணவரின் மனதிற்கு உகந்தவராக, பிள்ளைகள் பெற்றோரின் மனதிற்கு உகந்தவராக, பெற்றோர் பிள்ளைகளின் மனதிற்கு உகந்தவராக, ஆசிரியர் மாணவர்களின் மனதிற்கு உகந்தவராக, மாணவர்கள் ஆசிரியர்களின் மனதிற்கு உகந்தவர்களாக, இப்படி பல நிலைகளில் நாம் யாரிடம் அதிகமாக அன்பு கூறுகிறோமோ அவருடைய மனதுக்கு ஏற்றவராக, உகந்தவராக, அன்பு மிக்கவராக வாழ வேண்டும் என்று நாம் விரும்புவோம். கிறிஸ்துவின் பிரதிநிதி கிறிஸ்துவின் மனதிற்கு ஏற்றவராக, உகந்தவராக வாழ வேண்டும். அப்படியானால் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு போதிக்கின்ற போது ஒரு முறை சொல்லுகிறார், 2 எஜமான்களுக்கு உங்களால் ஊழியம் பணி செய்ய முடியாது. பல நேரங்களில் நாம் கிறிஸ்துவுக்கு உகந்தவராக வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அதே நேரத்தில் இந்த உலக மக்களின் மனதிற்கு உகந்தவராகவும் இந்த உலகத்திற்கு உகந்தவராகவும் நாம் வாழ விரும்புகிறோம். இந்த உலகத்திற்கு உகந்தவராக இருந்தால் நாம் கிறிஸ்துவின் மனதிற்கு உகந்தவராய் வாழ முடியாது. செல்வம் மிக்க வாலிபர் இயேசுவிடம் வருகிறார். கட்டளையெல்லாம் சிறுவயது முதல் கடைபிடித்தேன் என்று சொல்கிறார். இவற்றையெல்லாம் நீ விட்டு விட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொன்னவுடனே கிறிஸ்துவின் மனதிற்கு உகந்தவராக வாழ விருப்பம் இல்லாமல் இந்த உலகுக்கு உகந்தவராக மாறி அவர் மன வருத்தத்துடன் திரும்பி போய்விட்டார். எனக்கு அன்பான இறைவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனதிற்கு உகந்தவராக வாழ்வதுதான் கிறிஸ்துவின் பிரதிநிதி. இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார் 20ஆம் வாக்கியத்திலே, அவரின் நேர்மைக்கு உரிய பலனை எனக்கு அளித்தார், என் மாசற்ற செயலுக்கு ஏற்ப கைமாறு செய்தார். அப்படியானால் கிறிஸ்துவின் பிரதிநிதி என்பவர் நேர்மையான வாழ்வையும் மாசற்ற செயலையும் செய்யக்கூடியவர். நேர்மையான வாழ்வு, நீதி நிறைந்த வாழ்வு, எபிரேயத்திலே செதகா என்று சொல்லுகிறார்கள். நீதி நிறைந்த வாழ்க்கை. கிறிஸ்துவின் பிரதிநிதி கிறிஸ்துவின் நீதியை பின்பற்றி நடக்கின்றவராக, கிறிஸ்துவை போலவே மாசற்ற செயல்களை செய்கின்றவராக இந்த உலகில வாழ வேண்டும். என் நேர்மைக்கு உரிய பலனை எனக்கு அளித்தார், மாசற்ற செயலுக்கு ஏற்ப கைமாறு செய்தார். அப்படியானால் நேர்மையுடன் வாழ்வதும் மாசற்ற உள்ளத்தோடு வாழ்வதும் தான் கிறிஸ்துவின் பிரதிநிதியாக இருப்பது. பல நேரங்களில் நம்முடைய உலகம் சொல்லும், இவன் சரியில்லைப்பா, ரொம்ப நேர்மன் வாழ்ந்து இருக்கிறான், இப்படிலாம் வாழ்ந்தா இந்த உலகத்துல வாழ முடியுமா, நாம் இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரியே வாழ்ந்திருக்க வேணும் என்று பலர் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். பல நேரங்களில் நாமே அப்படி நினைப்போம். ஆனால் நீங்களும் நானும் இந்த உலகில் அனுப்பப்பட்டவர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களை இந்த உலகத்தில் அனுப்புகிற போது சொல்லுகிறார், நான் உங்களை இந்த உலகத்துக்குள் அனுப்புகிறேன், ஓநாய்களுக்குள் ஆட்டுக்குட்டியை அனுப்புவது போல உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் நீதிக்குரிய செயல்களை செய்யுங்கள், மாசற்றவர்களாக இருங்கள் என்று சொல்கிறார். அதுபோல நாமும் இந்த உலகிலே வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். நீதி நிறைந்த வாழ்வு, மாசற்ற செயல்களை செய்கின்ற வாழ்வு. இப்படி வாழ்கின்றவர் தான் கிறிஸ்துவின் பிரதிநிதியாக இந்த உலகில் தன்னை வெளிப்படுத்தக்கூடியவர். கிறிஸ்துவின் மனதிற்கு உகந்தவராய் வாழ்வது, நேர்மையுடனும் மாசற்ற மனதுடனும் வாழ்வதுதான் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துவதாகும். சரி, இப்படி வாழ்வதனால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும்? பல நேரங்களில நாம் சிந்திப்பது எல்லாம் இப்படிதானே, நான் இறைவனை வழிபட வேண்டும், ஏனென்றால் அவர்தான் என்னுடைய படைப்பாளர், அவர்தான் என்னுடைய விடுதலையாளர் என்பதை காட்டிலும்
நான் இறைவனை வழிபடுவதனால் எனக்கு என்ன பயன் கிடைக்கும் என்றுதான் நாம் யோசித்து அவரை வழிபடுகிறோம். பல நேரங்களில் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது கூட அப்படிதான் சொல்லிக் கொடுக்குறாங்க. நீ கடவுளை கும்பிட்டனா உனக்கு இதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்கும். அது போலவே கடவுளை யாரெல்லாம் வெளிப்படுத்துகிறார்களோ, கிறிஸ்துவை யாரெல்லாம் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள் நிச்சயமாகவே தங்கள் செயல்களுக்கு ஏற்ற பலனை அடைவார்கள். அதைதான் இங்கே மிக அழகாக இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்துரைக்கிறது. முதல் ஆசி, நான் அவர் மனதிற்கு உகந்தவனாய் இருந்தேன், அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் நம்மை விடுதலை செய்வார். நாம் எப்போதையெல்லாம் கிறிஸ்துவின் மனதிற்கு உகந்தவராக வாழ்கிறோமோ அப்போதையெல்லாம் நமக்கு கிடைக்கின்ற முதல் ஆசி, அவர் நம்மை விடுவிக்கின்றவர். நாம் எத்தகைய சூழ்நிலையில் அடிமைப்பட்டு இருந்தாலும், எத்தகைய சூழ்நிலையில் நாம் கடினப்பாட்டுடன் வாழ்ந்தாலும், அத்தகைய சூழ்நிலையில் இருந்து நம்மை விடுவிக்கின்றவர் ஆண்டவர். அதை நாம் ஒருபோதும் மறந்து போய்விடக் கூடாது. இந்த சங்கீதத்தை எழுதின தாவீது பல கடினமான இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்துதான் இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார். குறிப்பாக தன்னை விட வலிமை உள்ள எதிரிகளிடமிருந்து, சவுல் அரசனிடமிருந்து தான் விடுவிக்கப்பட்ட போது இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். ஆண்டவர் நம்மை விடுவிக்கின்றவர். இரண்டாவது சொல்லுகிறார், என் நேர்மைக்குரிய பலனை அவர் எனக்கு அளித்தார். 24ஆம் வாக்கியத்திலே அவர் சொல்லுகிறார், என் நேர்மைக்கு உரிய பலனை எனக்கு அளித்தார், என்னை விடுவித்தார், என் செயலுக்கு ஏற்ற பலனை எனக்கு தந்தார். பல நேரங்களில் நாம சொல்லுவோம், உண்மையா வாழ்ந்து, நீதியா வாழ்ந்து, நேர்மையா வாழ்ந்து என்னத்தை அனுபவிச்ச, ஒன்னும் இல்லை என்று நாம் சொல்லுவோம். ஆனால் ஒருபோதும் இனி அப்படி சொல்லாதிருங்கள். ஏனென்றால் நம் நேர்மைக்குரிய பலனை ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு அளிப்பார். அதில் எந்தவித மாற்றமும் அல்ல. நாம் நேர்மையுடனும் மாசற்ற இருதயத்துடனும் வாழ்கின்ற போது கடவுள் நிச்சயமாகவே நம்முடைய செயலுக்கு ஏற்ற பலனை நமக்கு அளிப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதைதான் நீங்க சொல்றாரு, என் நேர்மைக்குரிய பலனை எனக்கு அளித்தார். அது என்ன பலன்? அவர் சவுல் அரசருக்கு எதிராக எந்த தீமையும் செய்தது இல்லை. அதற்கு ஏற்ற பலன், அவரே சவுலின் இடத்திற்கு உயர்த்தப்பட்டார், அரசராக அவர் மாறினார். மூன்றாவதாக, என் விளக்கை ஏற்றுவார். 28ஆம் வாக்கியத்திலே சொல்லுகிறார், ஆண்டவரே நீரே என் விளக்குக்கு ஒளி ஏற்றுகிறீர், என் கடவுளே நீர் என் இருளை ஒளிமயமாக்குகிறீர். அப்படியானால் விளக்கை ஏற்றுவது சாதாரணமாக ஒருவர் ஒரு வீட்டுக்கு புதிதாக குடித்தனம் போகிறார் என்று சொன்னால் நம்முடைய பாரம்பரியத்தில் குத்து விளக்கை ஏற்றுவார்கள். பல நிகழ்வுகளில் நாமும் ஒரு நிகழ்வை துவங்குகிற போது விளக்கை ஏற்றுகிறோம். அதனுடைய பொருள் என்ன? இது ஒளிமயமாக பிரகாசிக்க வேண்டும், இந்த செயல் நன்றாக வளர வேண்டும், இந்த வாழ்வு, இந்த இல்லம் நன்றாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அடையாள செயல். அப்படியானால் இங்கே சொல்கிறார், என் விளக்கை ஏற்றுகிறீர், என் இருளை ஒளிமயமாக மாற்றுகிறீர் என்று சொன்னால் என் வாழ்வை நீ வளமாக்குகின்றீர். சவுலினாலும் மற்ற எதிரிகளினாலும் என்னுடைய வாழ்வு அழிந்து விடுமோ என்கின்ற நிலை இருந்தது. ஆனால் நீர் என்னுடைய வாழ்வை ஒளியாக மாற்றுகிறீர், என் இருளை வெளிச்சமாக்குகின்றீர் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார், நம் நேர்மைக்குரிய பலனை அளிப்பார், நம்முடைய விளக்கை, நம்முடைய வாழ்வை, நம் எதிர்கால வாழ்வை அவர் ஒளிமயமாக்குகின்றார். அது மட்டுமல்ல, இங்கே சொல்லுகிறார், போரிடும் ஆற்றலை நீர் எனக்கு அரைக்கச்சையாக அளித்தீர். 39ஆம் வாக்கியத்திலே சொல்லுகிறார்,
போரிடும் ஆற்றலை நீர் எனக்கு அரைக்கச்சையாக அளித்தீர். கிறிஸ்துவின் பிரதிநிதியாக நாம் வாழ்கின்ற போது ஆண்டவர் எல்லாவற்றையும் எதிர்த்து போரிடுகின்ற ஆற்றலை நமக்கு தருவார். தாவீது அரசர் சவுலுக்கு எதிராக போரிட முடியுமா? போரிட முடியாது. ஆனால் சவுலினால் வருகின்ற துன்பங்களை எல்லாம் தாங்கக்கூடிய ஆற்றலை அவர் ஆண்டவரிடமிருந்து பெற்றிருந்தார். எனக்கு அன்பான இறைவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் பல்வேறு காரியங்களால் நாம் வலிமையற்று குன்றிப்போய் இருப்போமே, ஆனால் நாம் நேர்மையுடன் வாழ்கின்ற போது, ஆண்டவரின் மனதிற்கு உகந்தவராக வாழ்கின்ற போது அவர் நம்மை ஆற்றல் கொடுத்துவார். அதனாலதான் முன்னாடி இருக்கிற வாக்கியத்துல சொல்றாரு, உம்முடைய துணையுடன் நான் எந்த மதிலையும் தாண்டுவேன், எந்த படையையும் நான் நசுக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு ஆற்றல் அளிப்பார். ஐந்தாவதாக சொல்லுகிறார், பிற இனங்களுக்கு என்னை தலைவராக்கினீர். 43ஆம் வாக்கியத்திலே சொல்லுகிறார், என் மக்களின் கலக்கத்தில் நின்று என்னை விடுவித்தீர், பிற இனங்களுக்கு என்னை தலைவனாக்கினீர். ஆண்டவர் நம்மை தலைவர்களாக மாற்றுவார். யோசித்து பாருங்கள், மீன் பிடித்துக் கொண்டிருந்த அந்த மீன்பிடியாளர்களை கிறிஸ்துவின் பிரதிநிதியாக மாற்றி உலகத்தின் பெரும் தலைவர்களாக அவர் மாற்றிவிட்டார். பேதுரு பேசிக் கொண்டிருக்கின்ற போது அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த பல நாடுகளிலிருந்து வந்திருந்த யூத மக்கள் பேசுகிற இவர்கள் எல்லாம் கலிலேயர்கள் அல்லவா, அப்படி இருக்க இவர்கள் பெரும் ரபிமாரை போல தலைவர்களைப் போல பேசுவதை நாம் கேட்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். பெரும் தலைவர்களாக அவர்களை மாற்றினார். நீங்களும் நானும் கிறிஸ்துவின் பிரதிநிதியாக, கிறிஸ்துவின் மனதுக்கு உகந்தவராக மாசற்ற செயல்களை செய்து நேர்மையுடன் வாழ்கின்ற போது அவர் நம்மை நிச்சயமாக தலைவர்களாக மாற்றுவார். கடைசியாக சொல்லுகிறார், ஆண்டவரே என் எதிரிகளுக்கு மேலாக என்னை உயர்த்தினீர். 48ஆம் வாக்கியத்தில் சொல்லுகிறார், என் பகைவரிடமிருந்து என்னை விடுவித்தவரும் அவரே. ஆண்டவரே என் எதிரிகளுக்கு மேலாக என்னை நீர் உயர்த்தினீர். நம்மை உயர்த்துகின்ற ஆண்டவர். எந்த சூழ்நிலையில நாம் இருந்தாலும் நம்முடைய வாழ்வை அவர் ஒளிமயமாக்கி நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கின்றவர். அதனால்தான் சொல்றாரு, என் காலடிகளை கன்மலையின் மீது உயர்த்தி அவர் என் காலடிகளை உறுதிப்படுத்துவார் என்று சொல்கிறார். இஸ்ரேல் அரசர் தாவீது அரசரை போல இதுவரை ஒருவரும் இருந்தது இல்லை. அது மட்டுமல்ல, இயேசுவே தன்னை தாவீதின் மகன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்ளுகிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட உயர்வை தாவீதிற்கு அளித்தார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவரே. தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர்தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. ஆண்டவர் நம்மை உயர்த்தி நம் மீது பேரன்பு காட்டுவார். இத்தகைய ஆசைகளை அவருடைய பிரதிநிதியாக இருந்து நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். என அன்பான இறைவனுடைய பிள்ளைகளே, இந்த செம்பொருள் கிறிஸ்துவின் பிரதிநிதியாக நாம் வாழ்வது, இதிலே அவருடைய பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 2 காரியங்கள். ஒன்று, அவருடைய மனதிற்கு உகந்தவராக வாழ்வது. 2, நேர்மையுடனும் மாசற்ற செயல்களுடனும் வாழ்வது. இப்படி நாம் செய்கின்ற போது இறைவன் எல்லையற்ற ஆசீர்வாதங்களை நமக்கு அருளுகிறார். நம்மை அவர் விடுவிக்கிறார். நம்மை அவர் நம்முடைய வாழ்வை அவர் ஒளியேற்றுகிறார். நம்முடைய செயல்களுக்கு ஏற்ற பலனை அவர் நமக்கு தருகிறார். நம்மை ஆற்றல் படுத்துகிறார். நம்மை தலைவர்கள் ஆக்குகிறார். நம்முடைய எதிரிகளுக்கு மேலாக நம்மை உயர்த்தி நம்முடைய வெளிமரபினருக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு என்றென்றும் பேரன்பு காட்டுகிறார். அவருடைய பிரதிநிதிகளாக வாழ்வோம். இறை ஆசியை பெற்று அவருக்கு சாட்சியாக இருப்போம். கடவுளின் ஆசி எப்போதும் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே,
மீண்டுமாக இந்த வழிபாட்டு சூழலுக்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இந்த ஓய்வு நாளிலே கூட இல்லங்களில் இருந்து உள்ளத்தால் ஒன்றிணைந்து உம்மை நோக்கி பார்க்கவும் உம்முடைய திருவார்த்தையை நாங்கள் கேட்கவும் நீர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை இந்த உலகத்திலே உம்முடைய பிரதிநிதிகளாக அனுப்பி இருக்கிறீர் என்பதை இந்த நாளிலே உணரச் செய்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய மனதுக்கு உகந்தவர்களாக வாழும்பொழுது மாசற்ற செயல்களை நாங்கள் செய்யும் பொழுது உம்முடைய பிரதிநிதிகள் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். இப்படி நாங்கள் உம்முடைய மனதுக்கு உகந்தவர்களாகவும் மாசற்ற செயல்களை செய்பவர்களாகவும் நாங்கள் வாழும் பொழுது எங்கள் வாழ்வில எத்தனை ஆசைகளை நீர் வழங்குகின்றீர். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம் சுவாமி. எங்களுடைய இக்கட்டான நிலைகளிலே நீர் எங்களை விடுவிக்கின்றவராக இருக்கின்றீர். எங்களுடைய வாழ்வை வளமாக்குகின்றீர், ஒளிமயமாக்குகின்றீர், எங்களுக்கு ஆற்றல் வழங்குகின்றீர். எங்களுடைய எதிரிகளிடமிருந்து நீர் எங்களை பாதுகாக்கின்றவராக இருக்கின்றீர். அவர்களுடைய கண்களின் மத்தியிலே ஆண்டவரே, அவருடைய பார்வையிலே எங்களை உயர்த்துகின்றவராக இருக்கின்றீர். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை உம்முடைய பிரதிநிதிகளாக, தலைவர்களாக எங்களை வாழச் செய்கின்றீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிரதிநிதித்துவத்தை உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக, உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து வாழ நீர் எங்களுக்கு அருள் பாராட்ட வேண்டுமாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, இந்த வேலையிலே எங்கள் நாட்டை உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நாட்டில் இருக்கின்ற சூழலை நீர் அறிந்திருக்கின்றீர். ஒரு பக்கம் போர் ஏற்படுகின்ற சூழல், வன்முறைகள், படுகொலைகள், கொள்ளை நோய்கள், இவற்றின் மத்தியிலே ஆண்டவர் தாமே இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே ஒரு அமைதியை நீர் ஏற்படுத்தி அருள வேண்டுமாய் வேண்டுகின்றோம். குறிப்பாக இந்த கொரோனா நோய் தொற்று கிருபைக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. இதனாலே பாதிக்கப்பட்ட மக்களை உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தாமே அவர்களுக்கு உடல் நலத்தை நிறைவாய் நீர் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவர் தாமே மக்களுக்கு வேண்டிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமாய் உம்மிடத்தில் வேண்டுகின்றோம் சுவாமி. ஆண்டவருடைய ஆற்றலின் வழியாக இந்த சூழல்களை எல்லாம் நாங்கள் எதிர்கொள்வதற்கு நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்திட வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த பொருளாதார நெருக்கடியான நிலையிலே ஏழை எளிய மக்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அன்றாட கூலிகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஒருவேளை உணவுக்காக காத்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய உதவியை பிரதிநிதிகளாகிய எங்களின் வழியாக ஆண்டவர் அவர்களுக்கு பூர்த்தி செய்ய கிருபை செய்துள்ள வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பேராயத்துக்காக நாங்கள் இடத்துல வருகிறோம். பேராயருக்காக, தம் குடும்பத்திற்காக செபிக்கிறோம். பேராயத்தில் நடைபெறுகின்ற அனைத்து திருப்பணிகளையும் உங்களுடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த நெருக்கடியான நிலையிலே பேராயத்தின் வழியாக நடைபெறுகின்ற அனைத்து நல திட்டங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். நாங்கள் அனைவருமாக கைகோர்த்து இணைந்து இந்த நலத்திட்ட பணியிலே ஆண்டவரே எங்களை பிரதிநிதிகளாக இணைத்துக் கொண்டு உம்முடைய இறையரசை கட்டி எழுப்பிட நீர் எங்கள் அருள் பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம். பேராயத்தில் திருப்பணி ஆற்றுகின்ற ஆயர்கள், திருமறை பெண்கள், நற்செய்தியாளர்கள், ஊழியர்கள், மூப்பர்கள், இறை மக்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைக்காக உம்மிடத்துல வருகிறோம். குறிப்பாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் காணும் மக்களை உடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதம் இந்த புதிய ஆண்டிலும் அவர்களுக்கு நிறைவாய் கிடைக்கப்பெற உம்மிடத்துல வேண்டுகின்றோம். ஆண்டவரே, வியாதிப்பட்டு பிற நோய்களாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளுக்கு செல்ல முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய நல்ல உடல் நலத்தை நிறைவாய் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, சிறியோர் முதல் முதியோர் வரை ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். குறிப்பாக அன்றாட தொழில் செய்கின்ற மக்களுக்காக, கூலி வேலை மக்களுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். அவர்களையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு வேண்டிய உதவியை நீர் தாமே செய்திட வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தமைக்காக நாங்கள் மீண்டுமாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நாங்கள் உணர்ந்தவர்களாக, உம்முடைய மனதிற்கு உகந்தவர்களாகவும் எங்களுடைய செயல்கள் மாசற்றதாக விளங்கி இந்த உலகத்திலே உம்முடைய பிரதிநிதிகள் என்பதை எங்களுடைய வாழ்வின் வழியாக வெளிப்படுத்துவதற்கு நீர் எங்கள் அருள் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்வுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நீரே எங்களுக்கு வேண்டிய அருளையும் ஆற்றலையும் நிறைவாய் தந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களிலேயே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். துதி கன மகிமை யாவுமுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அனைவரும் இணைந்து ஆண்டவர் கற்பித்த இறைவேண்டலை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். இறையாசியை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளின் அன்பும் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் உந்தனராகிய தூய ஆவியாரின் இணையராத கூட்டுறவும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றென்றும் நின்று நிலவரவாக. ஆமென். கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் தோத்திரம். விண்ணோர் மண்ணோர் கூட்டமாக பாடுவோம் சங்கீர்த்தனம். மீட்கப்பட்ட யாவரோடும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பேரமைதியோடே சென்று வர கடவோம். அனைவருக்கும் தோத்திரம்.